உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது ஒரு மாயை. யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒரு சமயம் பகவான் சற்று ஓய்வாக தனது கிரீடம், சங்கு, சக்கரம் முதலியவற்றை அனந்தன் மேல் வைத்துவிட்டு பாதரட்சைகளையும் தரையில் கழற்றி வைத்துவிட்டு சற்று அகன்றார். பகவானின் கிரீடம், சங்கு, சக்கரம் மூன்றும் கர்வத்துடன் பாதரட்சைகளைக் கண்டு நகைத்தன. பார்த்தீர்களா, என்ன இருந்தாலும் மேல்மக்களே, எங்களை அனந்தன் மேல் வைத்தவர் உங்களை வைக்க வேண்டிய இடத்தில்தான் தரையில் விட்டு சென்றிருக்கிறார். இதிலிருந்தே நீங்கள் கீழ்மக்கள் என தெரியவில்லையா என்றும், எங்களைப் போல் நீங்கள் அரியாசனத்தில் அமர முடியாது என்றும் எள்ளி நகையாடின. பகவான் திரும்பியதும் பாதரட்சிகள் அவரிடம் முறையிட்டன. அவர் கவலை வேண்டாம், திரேதாயுகத்தில் ஸ்ரீராமனாக நான் அவதரிக்கும் போது உங்கள் துயர் தீர்ப்பேன். உங்களை கண்டு நகைத்தவர்களே உங்களுக்கு சேவை செய்ய தலைமேல் சுமக்க செய்வேன் என்றார். சொன்னதைப் போல ராமனாக பரம்பொருள் திரு அவதாரம் செய்த பின்பு பரதன் முடிசூட வேண்டி கைகேயி செய்த சதியால் வனவாசம் சென்றுவிட விஷயம் தெரிந்த பரதன் ராமன் இருக்கும் இடம் நோக்கி ஓடுகிறான். தன் தாய் செய்த தவறுக்கு வருந்தும் பரதன் ராமரை காட்டுக்கு போய் சந்தித்து மன்னிப்பு கோருகிறான். மீண்டும் அயோத்தி திரும்பி வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்குமாறு வேண்ட ராமர் மறுத்து விடுகிறார். உங்கள் பாதுகைகளையாவது கொடுங்கள் அண்ணா, அதை சிம்மாசனத்தில் நிறுத்தி அதன் பிரதிநிதியாக நான் ஆட்சி புரிகிறேன் என்று வேண்ட மனமிறங்கிய அண்ணல் அதற்கு ஒப்புக்கொண்டார். ஸ்ரீராமரின் பாதரட்சைகளை சங்கு சக்கரங்களின் அம்சமாக பிறந்த பரதனும் சத்ருக்னனும் தங்கள் தலைமேல் தாங்கி எடுத்து சென்று அதை சிம்மாசனத்தில் வைத்து அதன் பிரதிநிதியாகி ஆட்சி புரிந்தனர். ராமராஜ்யத்தை விட பாதுகா ராஜ்யம் பவித்திரமாக இருந்தது என்றால் அது எந்த அளவு சக்தி மிக்கது என்று யூகித்துக் கொள்ளுங்கள். இதன் நினைவாகவே இன்றும் பெருமாள் கோயில்களில் கிரீடத்தின் மேல் பாதுகைகள் உள்ள சடாரி ஸ்ரீ வைஷ்ணவர்களின் தோள்களில் முத்திரையாக பதிந்திருக்கும் சங்கு சக்கரங்களுக்கும் தலைமீது சாத்தப்படுகிறது. மேலும் பகவானின் கால்பட்டல்ல, அவன் பாதுகை பட்டதாலேயே கல்லாக இருந்த அகலிகையும் சாப விமோசனம் பெற்று எழுந்தாள். இறைவனின் பாதுகைகள் அத்தனை மகத்துவம் மிக்கது. கோவிலுக்கு சென்றால் பகவானின் திருவடிகளையே முதலில் பார்க்க வேண்டும். காலம் எப்போது யாரை எந்த உயரத்தில் வைக்கும் என்று கணிக்க முடியாது. யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இன்று நாம் அலட்சியமாக கருதுபவர்களை நாளை நாம் அண்ணாந்து பார்க்கும் நிலை வரலாம். அதை உணர்ந்து எப்போதும் அடக்கத்துடன் வாழ்ந்து இந்த வாழ்க்கை அவன் போட்ட பிச்சை என்கிற எண்ணத்துடன் வாழ்ந்து வர வேண்டும். ஒரு மனிதன் வெகு எளிமையாக அழிவதற்கு முக்கிய காரணம் தான் என்ற அகந்தையே.